தமிழகத்துடைய மதிய வானிலை அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லலாம். பிற்பகல் வானிலை அறிக்கை தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா நேற்றும் நேற்றைய முன்தினமும் பரவலான மழைப்பொழிவு. நேற்று சென்னையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா மழை சற்று ஓரளவு இருந்தாலும் கூட இடி மின்னல் லைட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பொழிவுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக கனமழையானது இன்று பொழியக்கூடும். மீண்டும் வட மாவட்டங்கள் நேற்று வந்து ஒட்டுமொத்த தமிழகமே வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படின்றது பொழிந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. இன்று வந்து மழை பொழிவு வட மாவட்டங்கள் வடகடலோரம் இருக்கும். வடகடலோரம் உறுதியாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அந்த கடலோர பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு இன்று இருக்கக்கூடும் என்று நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது. உள் மாவட்டங்களில் தென் உள் மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இருக்கலாம், பெரிதாக வந்து மழை இருக்காது. பட் வட உள் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவுடைய தாக்கங்கள் இருக்கலாம். அடுத்து வரக்கூடிய 6 நாட்களுக்கு 5 முதல் 6 நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு நீடிக்கும் என்பதால் இந்த மழைப்பொழிவுடைய உச்சபட்ச தீவிரம் இதுதான் ஹைலைட் அப்படின்னா என்னைக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 3 ஆகுது. நாளையே வட தமிழகத்திற்கு பெருமழை போல மாடல்கள் காண்பிக்கிறது. நாளை மறுநாள் அதற்கு அடுத்த நாள் 4, 5, 6 இந்த 3 நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா மிக கொடூரமான ஒரு மழை பொழிவுகள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே உண்மையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சாதகமான காற்று குவிப்பு, ஓகேங்களா, மழை பெய்யறதுக்கான அந்த சாதக கூறுகள் அனைத்துமே வட மாவட்டங்களுக்கு அதிகமாக இருக்குது. இன்றும் நாளையும் எந்தெந்த வட மாவட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர், பெரம்பலூருடைய வடக்கு பகுதிகள் தொடங்கி மேலே செல்ல மழை பொழிவு, ஓகேங்களா, நெல்லூர், ஓங்கோல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்னூல், திருப்பதி, சித்தூர், மதனப்பள்ளி, குப்பம், பெங்களூரில் நேற்று வரலாறு காணாத அளவிற்கு மழை பதிவானதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஓகேங்களா, ஒரு வரலாறு காணாத ஒரு எக்ஸ்ட்ரீம்லி விரைன். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்திலையும் மத்திய பகுதிகளில் வெள்ளமே ஏற்பட்டுருச்சு. ஸோ கண்டிப்பாக அதோடைய அந்த தண்ணி அந்த ஓவர் வாட்டர், ஓகேங்களா, ஓவராக வந்து வெளியேற்றக்கூடியது அனைத்தும் எங்கே போய் வரப்போகுதுன்னா வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் வழியாக இது பாலாற்றில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடனே வராது, கம்மிங் டேஸ் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா, இது முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்பும் இருக்குது. இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றியும் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் பிளேசஸாக இருக்க போகிறது நார்த் தமிழ்நாட்டுடைய திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை முழுவதும், ஓகேங்களா. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி வடக்கு பகுதிகள், நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும், காஞ்சிபுரம் முழுவதும், சென்னை, திருவள்ளூர், ஓகேங்களா, இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும். சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டங்களிலேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவுகள் தென்படுகிறது. கடலோரம் உறுதியாக இன்று எட்டாத மழையும் எட்டும். அதாவது வட மாவட்டங்களை குறிவைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்பதற்கான காரணம் நாளை மறுநாள் எல்லாம் பகலில் இன்னைக்கு வந்து ஓரளவு மழை தாமதமாக தான் தொடங்கும். இப்போ தேதி நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆனாலும் கூட இப்போ வரைக்கும் நம்முடைய வானிலையில் பெருசாக வந்து தெளிவு இல்லாத நம்மளால் வந்து பார்க்க முடியும். பெருசாக தெளிவு இல்லை, ஓகேங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக நம்முடைய தமிழகத்தில் வந்து வடகோடி மாவட்டங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இங்கே சொல்லப்பட முடிகிறது. வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு இன்று உறுதியாக தொடங்குகிறது. வட மாவட்டங்களுக்கு மாலைக்கு பிறகு இரவுக்கு பிறகு வட மாவட்டங்களில் மழையானது தீவிரமாகலாம். ஆந்திராவில் ஒரு வலுவான மழைப்பொழிவு இருக்கிறது. தெற்கு ஆந்திரா பகுதிகளில் அது வட தமிழகத்தை தொட்டு இருக்கிறது. அது உள்ளே வந்து மழை கொடுக்கிறதா என்பதை பார்க்கத்தான் வேண்டும். மற்ற பகுதிகளெல்லாம் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்பவே ஒரு சில்னஸான கிளைமேட் தான். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் பெருசான டெம்பரேச்சர் எங்கேயுமே இல்லை. 95 ஃபாரன்ஹீட், 96 ஃபாரன்ஹீட் தான், ஓகேங்களா. 100 அப்படின்றதுக்கு இங்கே பாசிபிளே இல்லை, ஓகேங்களா. 100ன்றது எங்கேயுமே வந்து கிடையாதுன்றத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஆந்திர பகுதிகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 100 ஃபாரன்ஹீட் இல்லை அப்படின்றது தான் இங்கே வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் டெஃபினெட்லி 100% வந்து இன்று இரவு வடகடலோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடும் அப்படின்றத நம்மளால் வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
ஒரு அப்டேட்டுமே மறக்காம வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? வெப்பமும் இருக்கு ஒரு புறம். ஓகேங்களா? அதுவுமே வந்து இருக்கு. ஆந்திர பகுதிகளில் கடுமையான